தனது பதவி பறிபோனவுடன் மனோ தங்கராஜ் எக்ஸ் தளத்தில் ஒரு பரபரப்பான பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2021 தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% என்றிருந்தது. ஒரே ஆண்டில் 2022 16.4%ஆகவும் 2023 25%ஆகவும் உயர்ந்தது. 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாளொன்றிற்கு 26 லட்சம் லிட்டராக இருந்தது. 2024 ஆவின் வரலாற்றில் முதல் முறையாக 38 லட்சம் லிட்டராக அது உயர்ந்தது. விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும் பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் எனக்கு மனநிறைவை தருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றுள்ளேன். இப்பணிக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு மனோ தங்கராஜ் இப்போ ஒரு பரபரப்பான ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. இது பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது அவர் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.